सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 461வது நாமம் தட்சிணாதான கர்த்ருப்யோ தசதா பிரதிதாயகாய நமக. தமக்கு தட்சிணை அளித்தவர்களுக்கு 10 மடங்காக திருப்பி அளிப்பவருக்கு நமஸ்காரம். இது பாபாவின் திருவாய் மொழியாகவே வெளிவந்த உறுதிமொழி. புறச்சான்று ஏதும் தேட வேண்டாம். தெய்வத்திரு ஆர்பி புரந்தரை பாபாவின் பக்தர் ஒருவர், பாபா, ஏன் நீங்கள் இவ்வளவு பணம் கேட்கிறீர்கள் என கேட்கிறார். அதற்கு பாபா, நான் எல்லாரையும் கேட்பதில்லை, பக்கீர் சுட்டிக்காட்டும் நபர்களிடம்தான் கேட்கிறேன். ஆயினும் நான் ஏற்றுக்கொண்ட பணத்திற்கு 10 மடங்கு அந்த நபருக்கு நான் திருப்பி அளிக்க வேண்டும். என்னுடைய சொந்த உபயோகத்திற்காக நான் பணம் ஏற்பதில்லை. நான் குடும்பஸ்தன் அல்லேன். பாபா பக்தர்களிடம் தட்சணை வாங்கி கொண்டார். அவர்களுடைய கர்ம வினையை போக்கவே அவ்வாறு செய்தார். எல்லோரிடமும் தட்சணை கேட்க மாட்டார். யாரிடம் எவ்வளவு எப்போது தட்சிணை கேட்பார் என்று முன்கூட்டி சொல்ல இயலாது. தட்சிணை கேட்கப்பட்ட நபர் யாராவது பணமின்றி விழித்தாரானால், நான் உன்னிடம் பணமா கேட்டேன், தீய குணங்களை உதறிவிட்டு நற்குணங்களை ஏற்கும்படியல்லவா சொன்னேன் என்பார். சங்கேதமும் மர்மமும் கலந்த பேச்சு அதிகம். தட்சிணை வாங்கிய பணத்தை எல்லாம் 24 மணி நேரத்திற்குள் செலவு செய்துவிடும் பழக்கத்தை கையாண்டார் பாபா. பிரிட்டிஷ் அரசாங்க கவர்னருக்கு இணையான வருமானம் பெற்றிருந்த பாபா சித்தியான போது அவரிடம் 16 ரூபாய்களே இருந்தன. 462வது நாமம் தட்சிணா பிரார்த்தன துவாரா சுபகிருத தத்துவ போதகாய நமக. தட்சிணை கேட்டு வாங்கியதன் மூலமாக பக்தர்களுக்கு மங்களம் விளைவித்து போதனையும் அளித்தவருக்கு நமஸ்காரம். பாபா தட்சிணை கேட்டு வாங்கியது பணம் பண்ணுவதற்காக அன்று, பக்தனுக்கு மங்களத்தையும் படிப்பினையும் தமது அருளையும் வழங்குவதற்காகவே. நாம் தட்சிணை போடும்போது இந்த நாமத்தை மனதில் இருத்திய பின்னரே போட வேண்டும். தட்சிணை ஒரு சிக்கலான விவகாரம். கொஞ்சம் ஏமாறினால் பண்டம் மாற்றும் பக்தியாகிவிடும். கொடுக்க நினைத்திருந்ததை பெறும் பொருட்டு தட்சிணை கேட்டது. முதலாக பாபாவை தரிசனம் செய்ய வரும்போது மோரேஸ்வர் பிரதான் பாபாவுக்கு வெள்ளி நாணயங்களாக 20 ரூபாய் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தேசித்து 50 ரூபாய் நோட்டை சில்லறையாக மாற்றி வைத்து கொண்டார். அவர் பாபாவிடம் வந்து தட்சிணை கேட்கப்பட்ட போது அவர் மனம் மாறி தங்க நாணயமாக கொடுக்க விரும்பினார். ஆகவே அவர் 1 சவர நாணயத்தை சமர்ப்பித்தார். பாபா, இது என்ன? நூல்கர் 1 கினியா, அதன் மதிப்பு எவ்வளவு என பாபா கேட்கிறார். அதற்கு நூல்கர் 15 ரூபாய் என கூற, பாபா, எனக்கு இது வேண்டாம், ரூ 15 கொடுத்துவிட்டு இதை வைத்து கொள்ளுங்கள். பிரதான் பாபாவின் ஸ்பரிசம் பட்டு அளிக்கப்பட்ட நாணயத்தை பத்திரமாக போற்றி வைத்து கொண்டு பாபாவுக்கு 15 வெள்ளி ரூபாய்களை அளித்தார். பாபா திரும்ப திரும்ப நாணயங்களை எண்ணியவாறு, இதில் ரூ 10 தான் இருக்கிறது, இன்னும் 5 ரூபாய் கொடுங்கள் என கேட்க, இதோ மேலும் 5 ரூபாய். இவ்வாறாக தவறுதலாக எண்ணும் சாக்கிலும் தனது குருவிடம் நடந்து கொள்ளும் முறையில் பிரதானின் நேர்மை எந்த அளவு உள்ளது என்பதை சோதிக்கும் சாக்கிலும் பாபா பக்தருடைய ரூ 20 கொடுக்க வேண்டுமென்ற உத்தேசத்தை நிறைவேற்றிவிட்டார். 20 ரூபாய்கள் பெற்றுக்கொண்ட பின்னர் பாபா மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. தட்சிணை கேட்பதின் உள்ளடங்கிய பொருள். பாபா பிவி தேவ் என்பவரிடம், பாவ், எனக்கு தட்சிணை கொடும் என கேட்கிறார். தேவ் 1 கினியா அளித்தார். இன்னும் கொஞ்சம் கொடும் என பாபா கேட்க, இவ்வாறாக 4 பெற்றுக்கொண்ட பிறகு, உம்மால் கொடுக்கப்பட்டது 4, ஆயினும் பாபா பெற்றுக்கொண்டது 1 என பாபா கூறினார். பாபா, நான் கொடுத்தது 4 என தேவ் கூறுகிறார். ஆம், ஆனால் நான் பெற்றிருப்பது 1, அதை நீர் புரிந்து கொள்வீர். இதன் விளக்கம் என்னவாக இருக்கக்கூடும்? பக்தன் 4 வகை அந்த காரணங்களை, மனது, புக்தி, அகங்காரம், சித்தம் ஆகிய 4ம் அர்ப்பணித்து விட்ட போதிலும் பாபா பெற்றுக்கொள்வது ஜீவனாகிய ஒன்றை மட்டுமே.
பன்மைகள் யாவும் இறைவனை அடையும் போது ஒன்றாக ஆகிவிடுகின்றன. ஆகவே ஒருமைப்பாட்டை அடைய குரு தெய்வத்திடம் பக்தனின் மனம் பன்மையை அர்ப்பணிக்க வேண்டும். ஸ்ரீ சாய்பாபாவின் சாஸ்னாமிர்த திருமொழிகள், ஆங்கில மூலம் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி. 463வது நாமம் தயாபராய நமக. தயையின் எல்லைக்கு நமஸ்காரம். உற்றார் உறவினரிடம் மட்டும் உண்டாகும் வாஞ்சை மாயை எல்லா பிராணிகளிடத்தும் உண்டாக்கும் வாஞ்சை தயை. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். 464வது நாமம் தயா சிந்தவே நமக. தயையால் நிரம்பிய சமுத்திரமானவருக்கு நமஸ்காரம். எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே என்கிறார் பராபர கன்னியில் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். 465வது நாமம் தத்தாத்ரேயாய நமக. தத்தாத்ரேயருக்கு நமஸ்காரம். சத்திய யுகத்தின் குரு தத்தாத்ரேயர். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் கூட்டுக்கலவையான அவதாரம். மற்ற மாநிலங்களை விட மகாராஷ்டிர மாநிலத்தில் தத்தாத்ரேயர் பக்தியும் வழிபாடும் அதிகம். இந்த மாநிலத்தில் கிருஷ்ணா நதி கரையில் 2 தலங்களில் பகவான் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் பாதுகைகள் நெடுங்காலமாக இருக்கின்றன. ஒன்று நரசிம்ஹவாடி, மற்றொன்று ஔதும்பரம். மகாராஷ்டிரக்காரர்களில் பலர் பாபாவை தத்தாத்ரேயரின் கலியுக அவதாரமாகவே கண்டனர். ஸ்ரீ தத்தாத்ரேயர் தமது 6 கைகள் ஏந்தியிருக்கும் பொருள்களுக்கும் பின்புலத்திற்குமான உருவக விளக்கம் அட்சரமாலை, தமம், கமண்டலம், ஞானாமிர்தம், சங்கு, பிரணவ ஒலி, சக்கரம், காலச்சக்கரம், திரிசூலம், முக்குணங்களை அளிக்கும் ஆயுதம், டமரு உடுக்கை, மனிதர்களை அஞ்ஞான உறக்கத்திலிருந்து எழுப்பும் கருவி, 4 நாய்கள், 4 வேதங்கள், பசுமாடு, காமதேனு. 466வது நாமம் தரித்ரஹபயம் தனிவா இதுவேத ஆசார விவர்ஜிதாய நமக. இவன் ஏழை, இவன் பணக்காரன் என்று பேதப்படுத்தும் நடத்தையை விளக்கியவருக்கு நமஸ்காரம். துன்பத்தில் உழலும் மக்களை உய்விப்பது அவதார புருஷரின் முக்கிய செயல்பாடுகளில் ஒன்று. இந்த கடமையை செய்வதில் நல்லவன், கெட்டவன், உயர்ஜாதி, கீழ்ஜாதி, பணக்காரன், ஏழை என்றெல்லாம் அவதார புருஷர்கள் பேதம் பார்ப்பதில்லை. அவதாரத்தின் கருணை வெள்ளத்தின் முன் எந்த சட்ட திட்டமோ காரண காரியமோ கணக்கு வழக்கோ கிடையாது. பரம கருணையை தவிர வேறு எதுவும் கிடையாது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். 467வது நாமம் தஹர ஆகாசபானவே நமக. சிறிய ஆகாயத்தில், அதாவது நமது சிறிய இதயத்தின் உள்ளே ஒளிரும் சூரியனானவருக்கு நமஸ்காரம். 468வது நாமம் தக்த ஹஸ்த அர்பக அவனாய நமக. தம் கையை எரித்து குழந்தையை காப்பாற்றியவருக்கு நமஸ்காரம். 469வது நாமம் தாரித்ர்ய துக்க பீதிக்னாய நமக. வறுமை, துக்கம், திடீர் பயம் இவற்றை அழிப்பவருக்கு நமஸ்காரம். 470வது நாமம் தாமோதர வரப்பிரதாய நமக. தாமோதர் சாவல்ராம் ராசனேவுக்கு வரம் அளித்தவருக்கு நமஸ்காரம். தாமோதர் சாவல்ராம் ராசனே என்னும் பெயர் கொண்ட பக்தர் அகமது நகரத்தில் வாழ்ந்தவர். ஒரு சாதாரண வளையல் வியாபாரியாக வாழ்க்கையை ஆரம்பித்தார். மத்திய வயதிலேயே பெரிய தனவந்தரானார். முதல் மனைவியின் மூலம் சந்ததி இல்லாது போன காரணத்தால் 2வது திருமணம் செய்து கொண்டார். 2வது மனைவிக்கும் குழந்தை பிறக்கவில்லை. பாபாவிடம் வந்து பிள்ளை வரம் கேட்டார். பாபா அவரிடம் 4 மாம்பழங்களை கொடுத்து, உன் 2வது மனைவியை சாப்பிடச் சொல் என்று கூறினார். 2வது மனைவிக்கு 15 வருட காலத்தில் 8 குழந்தைகள் பிறந்தன. மூத்த மகன் தத்தாத்ரேய தாமோதர் ராசனே வளர்ந்து சாயி பக்தி பரம்பரையை தொடர்ந்து சாயி சமஸ்தானத்தின் அறங்காவலர்களில் ஒருவராக பணிபுரிந்தார். பாபாவின் திருவாய்மொழி பொய்க்குமோ?
இந்த அற்புதமான சேவைக்கு எப்போது வித்திடப்பட்டது என்பதை அவர் வாக்கின் மூலமாகவே அறிந்து கொள்வோம். நான் சிறு வயதில் ஒரு முறை ஷீரடிக்கு சென்றேன். பாபாவின் பாதங்களை பிடித்துவிட்டு கொண்டிருந்தேன். அந்நேரத்தில் பாபா தமது கைகளாலேயே அங்கிருந்த சிறார்களுக்கு இனிப்பு பண்டங்களை வழங்கத் தொடங்கினார். என் கவனம் இயல்பாக இனிப்பு பண்டங்களின் மீது திரும்பியதால் பாதங்களை பிடித்துவிடும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. இனிப்பை பற்றி நினைத்து கொண்டு பாபாவுக்கு சேவை செய்வதை அலட்சியம் செய்கிறாயே என்று சத்தம் போட்டு என் தாயார் என்னை அடித்தாள். பாபா, ஏ கிழவி, ஏன் பையனை அடிக்கிறாய் என்று உரக்க கூவினார். பாபாவுக்கு சிறந்த சேவை செய்யும் பேராவலை எனக்கு அருளுமாறு என் தாயார் வேண்டினார். பாபா பதிலளித்தார், இந்த பையன் எனக்கு சிறப்பாகவே சேவை செய்வான். கடவுளும் இவனுக்கு புனிதமான எண்ணங்களை அருள்வார். பயப்படாதே, இவனை அடிக்காதே. மேற்கண்ட வாக்கு மூலம் சம்பந்தப்பட்ட பகுதி மற்றும் இங்கே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தத்தாத்ரேய தாமோதர் ராசனேயால் 1936ஆம் ஆண்டு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியிடம் கொடுக்கப்பட்டது. அப்போது தத்தாத்ரேய ராசனேவுக்கு வயது 40. இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की